மாமியாரும் மருமகளும். ராதா ஒரு அழகான படித்த இளம்பெண். அவன் கணவன் மணி ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரிங். இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் அவர்களின் திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. மணியின் அம்மா செல்வி. செல்வி ஒரு கண்டிப்பான பழைய மனப்பான்மை கொண்ட பெண்மணி. அவள் தனது மகனை மிகவும் பாதுகாப்பாக வளர்த்துவிட்டு அவனுடைய திருமணத்திற்கு பிறகும் அவனது வாழ்க்கையில் தலையிட விரும்பினாள். ஆனால் ராதா ஒரு சுதந்திரமான தன் முடிவுகளை எடுக்கும் பெண்ணாக இருந்தாள். இதுதான் சண்டைக்கு ஆரம்பம். ஒரு நாள் செல்வி ராதாவை சமையலறையில் அழைத்து இப்படித்தான் சமைக்க வேண்டும் என்று ஆரம்பித்தார். ஆனால் ராதாவுக்கு அவரது கண்டிப்பு பிடிக்கவில்லை. அம்மா, நான் என் வழியில் சமைக்கிறேன், நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கூறினாள். இதை கேட்ட செல்விக்கு கோபம் வந்துவிட்டது. நான் என் வீட்டில் எப்படி சமைக்க வேண்டுமோ அப்படி செய் என்று உரத்த குரலில் சொன்னாள். ராதாவும் சும்மா இருப்பவள் இல்லை. இது என் வீடும் கூடத்தான், சுதந்திரமாக இருப்பேன் என்று பதிலடி கொடுத்தாள். இதை கேட்ட மணி என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தான். அவன் தன் அம்மாவை விட்டுவிடவும் முடியாமல் மனைவியை கோபப்படுத்தவும் விரும்பவில்லை. மறுநாள் ராதாவும் மணியும் வார இறுதியில் ஒரு வெளியூர் பயணம் போக திட்டமிட்டிருந்தார்கள். செல்வி இதை அறிந்ததும், ஏன் பணத்தை வீணாக்குகின்றீர்கள், வீட்டில் இருந்தால் போதும் என்று கண்டித்தார். ராதா பொறுமை இழந்து, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படி விரும்புகின்றோமோ அப்படி வாழ்வோம் என்று கூறினாள். செல்விக்கு மிகவும் கோபம் வந்தது. நீ என் மகனை கெடுக்கிறாய் என்று கூச்சலிட்டாள். மணி இப்பொழுது தலையில் அடித்து கொண்டான். அவன் இருவரையும் சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் எந்த பலனும் இல்லை. சில மாதங்களுக்கு பிறகு ராதா கர்ப்பமாக இருந்தாள். செல்வி அவளை அதிகம் கவனித்தாள். ஆனால் அதே நேரத்தில் அவரது கண்டிப்பும் அதிகரித்தது. இப்படி உட்கார், அப்படி சாப்பிடு என்று எப்பொழுதும் ஆணையிட்டு கொண்டிருந்தாள். ராதாவுக்கு இது மன அழுத்தமாக இருந்தது. ஒரு நாள் அவள் தன் கணவனிடம் கோபத்தோடு சொன்னாள், உன் அம்மா என் வாழ்க்கையில் தலையிடுவதை நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் நான் என் பெற்றோர் வீட்டிற்கு போகிறேன் என்றாள். மணி இப்பொழுது மிகவும் கவலையாக இருந்தான். அவன் தன் அம்மாவிடம் பேசினான். அம்மா, ராதா என் மனைவி, அவளுக்கு சுதந்திரம் வேண்டும், நீங்கள் அவளை அதிகம் கட்டுப்படுத்த கூடாது என்று கூறினான். செல்வி முதலில் கோபப்பட்டாள். ஆனால் பிறகு சிறிது சிந்தித்தாள். அவளும் ஒரு நாள் மருமகளாக இருந்தவள். அவளது மாமியாரும் அவளை இப்படித்தான் வாட்டி வதைப்பாள். இந்த எண்ணம் வந்தவுடன் அவள் மனம் மாறினாள். அடுத்த நாள் செல்வி ராதாவிடம் மன்னிப்பு கேட்டாள். மகளே, நான் உனக்கு சுதந்திரம் தர வேண்டும், நீயும் என் மகள்தான் என்று கூறினாள். ராதாவும் மனம் நெகிழ்ந்தாள். அம்மா, நான் உங்களை மதிக்கிறேன், ஆனால் எனக்கும் கொஞ்சம் சுதந்திரம் வேண்டும் என்றாள். இப்படி இருவரும் புரிந்து கொண்டனர். மணியும் மகிழ்ச்சி அடைந்தான். ஒவ்வொரு குடும்பத்திலும் சண்டைகள் வரும். ஆனால் பொறுமையும் புரிதலும் தான் சண்டைகளை தீர்க்கும். மாமியாரும் மருமகளும் ஒருவருக்கொருவர் மதிப்பு வைத்தால் குடும்பம் சந்தோஷமாக வாழ முடியும். பெரியவர்களின் அனுபவத்தையும் இளையவர்களின் சுதந்திரத்தையும் சேர்த்தால்தான் ஒரு குடும்பம் சிறப்பாக வாழ முடியும். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.